அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் நல்லது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை டக்கு டக்குன்று தீர்வது பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மன அழுத்தம் கண்டிப்பாக தீர்வது, தூக்கமின்மை, யோசனை, ஏதாவது ஒரு பிளாங்க் ஆகி கொள்வது, நரசிம்மரை பிடித்து கொள்வது, நரசிம்மர் கவசத்தை கேட்பது நன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலகட்டம். மனநோய் என்பது கடகத்திற்கு சந்திரன் ஆட்சி பெற்று இருப்பதும் கண்டிப்பாக அதிசாரத்தில் இருக்கக்கூடிய குருவாலும் தொந்தரவுகள் ஏற்படலாம். எனவே மனநோய்க்கு உடற்பயிற்சி விடாமல் செய்வது யோக பலத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வேலைக்கிழமைகளில் கண்டிப்பாக பசுமாடுகளுக்கு கண்டிப்பாக உணவு கொடுப்பது, அகத்திக்கீரை தவிர வேறு ஏதாவது உணவு கொடுக்க அது எந்த உணவாக இருந்தாலும் யோகமும் ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் நிச்சயமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்ற அமைப்பு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள், பணத்தாங்கல்கள், பலவிதமான கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். பெரிய அளவுக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட பயணங்கள், புது பொறுப்புகளுக்கு வருவது, புது ஏற்றத்தை பெறுவது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம்.